மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து நேராக துபாய் ரெஸ்டாரண்ட் கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் ஒரு 10 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சு நீடி சோனாப்பூருக்கு கொடுக்க போகிறோம். சோனாப்பூரில் வந்து நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. இதை கொடுக்க சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஒர்க் பண்ணுற பிரேம்ன்றவர். அவங்களுடைய அம்மா பார்வதி அம்மாவுக்கு வந்து நினைவு நாள், அதனால் கொடுக்க சொன்னார். அதை போய் நம்ம செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு கொடுக்கணும்னா கூட நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸ்பெஷல் மீல் அப்படின்னு சொல்லிட்டு 20 dirhams கொடுத்தா நாங்கள் ஒரு 20 dirhams போட்டு 2 மீலாக கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கச்சே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 30-40 பேர் வந்து லேபர்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டை தேடி நேராக வந்து ஒரு ஸ்பெஷல் மீல் அப்படின்னு கேட்பாங்க, நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த 70 பேருக்கு பிரியாணி செய்யணும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்டாரண்டோடைய பார்க்கிங். ஸோ எங்களுடைய பார்க்கிங் 4 பார்க்கிங் இருக்கு. G1, G2, G3, G4. இதில் 2 வண்டி நம்ம வண்டி நிற்கும். எப்போவுமே 2 பார்க்கிங் காலியாக இருக்கும். வயசானவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தூரமாக பார்க்கிங் விட்டுட்டு நடந்து வர முடியாது அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சொன்னீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஃப்ரீ பார்க்கிங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய லைவ் கிச்சனு. ஸோ டீ ஸ்டால் இருக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ், அந்த பட்டர் பிஸ்கெட்டு, கோகோனட் பால், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பப்ஸ், இது எல்லாமே 24 hours. 24 hours வெறும் ஸ்நாக்ஸ் டீ கிடையாது, பிரியாணியும் கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ், எல்லா ஐட்டமும் கிடைக்கும். कैसा चल रहा है? ஹாய் சேகர், ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? பக்கா ரெடி. வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, எல்லாம் போடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 10 கிலோ பிரியாணிக்கு அளவு சொல்லி இருக்கு, போட்டிருக்கு. விறகுலையும் போட்டிருக்கு, கேஸ்லையும் போட்டிருக்கு. இருந்தாலும் இதுலயும் நான் அளவு சொல்றேன், போடுங்க சேகர். இப்போ 10 கிலோ செய்யணும் அப்படின்னா ஒரு 50 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தான் 10 கிலோ ரைஸ், ஒரு 15 கிலோ கறி கிட்டத்தட்ட பிடிக்கும். சரிங்களா? நம்ம வந்து 10க்கு 10 போடலாம், 10க்கு 12 போடலாம், 10க்கு 15 போடலாம். நான் வந்து ஒரு 70 பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு ஒரு 13 கிலோ கறி போட போறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நார்மலா நம்ம வந்து இந்தியாவில போடும்போது 400, 450 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்க துபாயில பாத்தீங்கன்னா வெங்காயத்துல தண்ணி நிறைய இருக்கும். அதனால வந்து 500 கிராம் போடணும் 1 கிலோக்கு. அப்போ 5 கிலோ வெட்டி வச்சிருக்கோம், போட்டுடலாம். புதுசா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, என்னடா இது எடுத்த உடனே சட்டியில வந்து ஒரு வெங்காயத்தை போட்டுட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதுதாங்க, ஈஸியா வேலை செய்யணும். வெங்காயம் சூடா, ஆயில் சூடா இருக்கும் போது நம்ம வெங்காயத்தை போட்டோம்னா மேல வந்து ஆயில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து வேலை சேஃபா செய்யணும். ஏன்னா வந்து புதுசா வேலை கத்துக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவசரத்தை எடுத்து சூடான நிலையில போட்டுட்டு மேல வந்து திரிச்சுட்டு கஷ்டப்படுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே வந்து 10-10 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். போதும், போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 15 கிராம் போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு. ஏன்னா பிரியாணியில வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் தான் இருக்கணும், பட்டை கிராம்புடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாக வரக்கூடாது. ஸோ அதனால தான். என்னப்பா, கேமல் பிரியாணியா? ஆம்பூர் ஜீரக சம்பா. ஓகே. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 கிராம், 10 கிலோக்கு 2 கிலோ எண்ணெய். சேகர், அடுப்பத்தை வச்சுறீங்களா? நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா 30 கிலோ சட்டி அப்படியே இறக்கிடலாம். பெரிய பெரிய பர்னர். நம்ம வந்து இந்த ஒரு கேஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ ஃபாஸ்ட் வச்சுப்போம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அரிசி 10 கிலோ அரிசி 2 தண்ணியில வாஷ் பண்ணி ஊத்திட்டு 3வது தண்ணி ஊற வச்சிருக்கோம். நல்ல பிசைய கூடாது, போட்டு அழகா பண்ணோம், ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உடைஞ்சிரும். 13 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் 2 தண்ணியில. நம்ம இந்த வெங்காயம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமா வரணும், அப்பதான் பிரியாணி கெடாது வச்சு சாப்பிட்டாலும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மசாலாலாம் ரெடி பண்ணிடுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிஜியில் வந்து நம்ம ஊர் பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிட்டு இருக்கு. டீ கடையில் வந்து பாட்டில் இருந்து எடுத்து நம்ம முக்கிய சாப்பிடுவோம் இல்லையா, அது நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங். அது வேக வேக அப்படியே ஃப்ளேவர். சரி, ஓகே, மசாலா ரெடி பண்ணிடுவோம். 1 கிலோக்கு 350லேருந்து 400 தக்காளி போடலாம். நல்ல நாட்டு தக்காளி பழுத்து போயிருக்கு அப்படின்னா 350 போதும். கொஞ்சம் பச்சையா இருக்கு அப்படின்ற போது, கட்டியா இருக்கு அப்படின்னு ஒரு 400 கூட போடலாம் கிலோக்கு. 4 கிலோ தக்காளி வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் பச்சை மிளகாய், 1 கிலோக்கு 10 கிராம். மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கும் இல்லையா, சின்ன கட்டு, அது வந்து 2 கட்டு. புதினாவும் அதே மாதிரி சின்ன கட்டு 2 கட்டு வெட்டி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். இஞ்சி 1 கிலோ,
பூண்டு 1/2 கிலோ, மசாலா நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம். அப்போ 3/4 கிலோனா 75 கிராம், இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு 75 கிராம். பட் பூண்டு நிறைய போடும்போது நீங்க சில கல்யாணத்துல சாப்பிடுவீங்க, தண்ணி தாகம் நிறைய எடுக்கும். ஸோ அதனால வந்து 50 கிராம் போட்டாலே போதும் 1 கிலோக்கு. கல்லுப்பு பாத்தீங்கன்னா 400 கிராம் கல்லுப்பு. இது வந்து பாக்கெட் வந்து 1 கிலோ வரும். 1 கிலோல நீங்க வந்து 25 கிலோ பிரியாணி செஞ்சீங்கன்னா ஒரே சட்டியில அப்படியே முழுசா போட்டுடலாம். சரிங்களா? மிளகாத்தூள் மட்டும் நான் தனியா வச்சிருக்கேன், 100 கிராம் மிளகாத்தூள். எண்ணெய் வந்து அந்த வெங்காயம் வந்து பொன்னிறம் வரும்போது இந்த மிளகாத்தூள் ஆயில்ல போட்டு ஒரு பெரட்டோம்னா அந்த ஆயில்ல வந்து கலர் வந்துடும். கடைசியில நம்ம பிரியாணியில கலர் போடவே தேவையில்லை. மசாலா எல்லாமே ரெடி, எல்லாமே போட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிளுங்க. தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு, தயிர் போடணும், மறந்துட்டேன். தயிர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 10 கிலோ. 1 கிலோக்கு 200 ml. ஓகே, அப்ப 10 கிலோ பிரியாணிக்கு 2 லிட்டர் தயிர். பாதி வதங்கிருச்சு, இன்னும் பாதி வதங்கணும். இந்த மாதிரி வரும். பொன்னிறம்னா ரொம்ப பொன்னிறம் ஆக்கிட்டோம்னா நமக்கு மசாலா நிக்காது. இப்போ இந்த நேரத்துல மிளகாத்தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூளோட சேர்த்து நல்லா பெரட்டு. அவ்வளவுதான், நம்ம ஆயில் எல்லாம் ரெட்டு. இப்போ மசாலா போடு சேகர். இப்ப நல்லா போட்டு மசாலால பெரட்டிட்டோமா, இப்ப நம்ம உடனே கறி போட்டுடலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து சின்ன சமையலுக்கு. பெரிய சமையலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மட்டனே வந்து 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வேகும். இப்போ அந்த நேரத்துல தக்காளியும் என்ன ஆயிடும், வெந்துடும். அதனால வெயிட் பண்ண வேணாம், டக்கு டக்குன்னு பண்ணணும் கமர்ஷியல்னாலே. வாசகர் இப்போ தண்ணி 10 கிலோக்கு 7 லிட்டர் போறேன். 1 கிலோக்கு 700 ml. இதுவே நீங்க 1 கிலோ செஞ்சீங்கன்னா 1 லிட்டர் ஊத்து. சின்ன சமையலுக்கு மாறும். 2 கிலோ செய்றீங்களா 900 ml கணக்குல ஊத்துங்க. 3ல இருந்து 5 கிலோ செய்றீங்களா 800 ml போடுங்க. 5 கிலோல இருந்து 10 கிலோ வரும்போது 700 கணக்குல போடணும் தண்ணி. அதே மாதிரி நீங்க 25 கிலோ சட்டிக்கு போனீங்கன்னா 600 தான் போடணும் 1 கிலோக்கு. ஏன்னா கறி நிறைய போடுவோம், அதுல இருந்து தண்ணி வரும். ஸோ அது மாறும். நம்மளுடைய சேனல்ல எல்லா அளவுலயும் பிரியாணி இருக்கு. இது வந்து வடி பிரியாணி, ரைஸை தனியா வடிச்சு போட போறோம். அதனாலதான் இந்த தண்ணி அளவு. இல்ல நீங்க ஒரே தம் போட போறீங்க அப்படின்னா 1 கிலோக்கு 1.25 லிட்டர் இல்லைன்னா 1/300 தண்ணி போடலாம். 13 லிட்டர் தண்ணி போடணும் 10 கிலோக்கு. வடிச்சு போட்டாதான் பிரியாணி நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா சட்டியில சுடு தண்ணி போட்டிருக்கேன். 40 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன். 1 கிலோக்கு 4 லிட்டர் அந்த கணக்குல போட்டிருக்கேன். 3 லிட்டரும் போட்டுக்கலாம். 30 லிட்டர் தண்ணி போட்டு வடிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறதுனால என்ன ஆகும்னா அந்த ரைஸ் போய் உள்ள வந்து விளையாடும். சரிங்களா? அப்ப நல்லா நம்மளுக்கு என்ன வரும், நல்லா சில்கியா வரும் வடிச்சு போடும்போது. மூடிடலாம். தண்ணி வந்து லோ ஃப்ளேம்ல வைங்க. கேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கறி நல்லா கொதிச்சு நம்ம லோ ஃப்ளேம் வைப்போம் தெரியுமா, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல கறி வேக போகுதுடா அப்படின்னு தெரியும் போது மட்டும் அந்த தண்ணியை பாஸ் பண்ணணும். சரியா? நம்மளுக்கு அரிசி போடும்போது தான் அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இப்ப இதுல ஒரு தட்டு மூடிடலாம். மூடிட்டு ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஏன் இப்போ ஃபாஸ்ட்? மசாலா தாளிக்கும் போது அந்த மிளகாய் தூள் இதெல்லாம் கறி எல்லாம் போடும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். நம்மளுக்கு டைம் வேணும். ஃபாஸ்ட்லயே போட்டோம்னா ஏதாவது ஒன்று அடி பிடிச்சிடும். அதனால மறுபடியும் நான் ஃப்ளேம் ஹைல வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல நல்ல கொதிக்கும். எல்லா சைடும் நல்ல கொதிக்கும் தெரியுமா? அந்த டைம்ல லோ ஃப்ளேம் வச்சு அதை ஓப்பன் பண்ணி கிண்டவும் கூடாது. சும்மா திறந்து கிண்டிக்கிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. 45 நிமிஷம் அது பேருக்கே போகக்கூடாது. ஏன்னா இதுல நிறைய தண்ணி இருக்கு, அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம்
நம்மளுக்கு வேகலை, எடுத்து பார்த்து வேகலைன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் விடலாம். சரிங்களா? ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி கறி வந்திருக்கான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், அரிசி எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கு. அரிசி எடுத்தாச்சு. இப்போ தட்டை திறப்போம். பாருங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வெந்துகிட்டு இருக்கு. பாருங்க நான் தட்டி எப்படி திறந்தேன், இப்படி மூடி இருந்த தட்டு நான் இப்படி எடுத்தேன். இப்படி எடுத்துடணும். உடனே நம்ம இப்படி மூடி இருந்த தட்டை இப்படி ஓபன் பண்ணோம்னா ஃபுல்லா அனல் அப்படியே கைக்கு வரும், தோல் கண்டிப்பா பிஞ்சிடும். சரியா? உப்பு காரம் பார்த்துக்கலாம். தண்ணி கொதிக்குது பாருங்க பக்கத்துல. கரெக்டா அந்த டைமிங் பார்த்து நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சேன். கரண்டி கொடுங்க தம்பி. கிண்டுறோம். அடியெல்லாம் பிடிக்கல. கறி வெந்துருச்சான்னு பாக்குறோம். எனக்கு தெரியும், நான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்குற கறி எப்பவுமே வந்து சாஃப்டானது, வெந்துரும். இது பாருங்க, பிரஸ் பண்ண உடனே பிஞ்சிருச்சு. நீங்க வந்து ரஃபா வாங்கிட்டீங்க அப்படின்னா அது 1 மணி நேரத்துக்கு போகலாம், 1.5 மணி நேரத்துக்கு போகலாம், சொல்ல முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சாதான் தண்ணி வந்து கொஞ்சமா சுண்டும், மசாலா கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா கறி உடைய கலரே மாறிடும். ஃபாஸ்டா வச்சு வேக வச்சோம்னா வேகவும் செய்யாது. ஓகே, இப்போ வந்து உப்பு, காரம், புளிப்பு இந்த 3 ஐட்டத்தை நம்ம செக் பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட். எப்படி இருக்கணும்னா, உப்பு தொண்டைக்கு உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும், காரமும் கொஞ்சம் தெரியணும், லைட்ஸா புளிப்பு தெரியணும். இன்கேஸ் புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா நம்ம வந்து லெமன் போட்டுக்கலாம். எவ்வளவு லெமன் போடலாம், ஒரு 4 லெமன் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஆனா இது கரெக்டா இருக்கு. தண்ணி செம்மையா கொதிக்குது. இந்த தட்டை இப்படிதான் ஓபன் பண்ணோம். அப்படி வலிச்சிடணும், அவ்வளவுதான். ஆவறேன். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா உப்பு எவ்வளவு போட போறோம், 400 கிராம். 400ல இருந்து 500 போடலாம். இப்போ அரிசி வடிச்சு போடுறதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு அரிசி அப்படியே அதுலயே கொட்டிட்டு கிண்டி ஒரு அரை வேக்காடு வந்தோடனே நம்ம வந்து மறுபடியும் துணியை போட்டு வடிச்சு அதுல ஊத்தணும். இல்ல ஈஸியான மெத்தட் வேணும் அப்படின்னா நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில உப்பு போட்டுட்டோம், இந்த துணியை பிடிக்கிறோம், அப்படியே இவரை எடுத்துட்டு வந்து அப்படியே உள்ள போடுறோம். ஃபுல்லா முங்கிடணும். இதை பாருங்க, அரிசி ஃபுல்லா முங்கிடுச்சு. சும்மா லேசா எப்படி அதுல எப்படி வந்து அப்படி நம்ம கரண்டியில போட்டு கிண்டுவோம் அந்த மாதிரி இப்படி பண்ணணும். ஓகே, இப்ப துணியை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இதுலயுமே நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். சரியான சூடா இருக்கும், பார்த்து நாக்க சுட்டுக்க கூடாது. சுட்டுருச்சு, வேண்டாம் கையிலேயே ஊத்தி. பக்கா எப்படி இருக்கணும்னா, உப்பு வந்து தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா உப்பு கூடிச்சோ அப்படின்னு நினைக்கணும். கடல் தண்ணிக்கு கொஞ்சம் கம்மி, அப்போதான் பிரியாணி டேஸ்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து சிம்பிள் இன்கிரீடியன்ஸ்ல தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பிரியாணி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பு ஒரு பாயிண்ட் கம்மி ஆனாலும் டேஸ்ட் வந்து கம்மியா தெரியும். பாருங்க, அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே சும்மா லைட்டா அப்படியே அரிசி எடுத்து இப்படி பார்க்கணும். ஆஃப் பாயில், அவ்வளவுதான் ஆச்சுப்பா. எடுத்துருங்கப்பா, எடுத்து இதுல வைங்க பார்ப்போம். இருங்க கிட்ட வச்சுக்கோங்க. சுட்டுடும் தண்ணி, அவ்வளவுதான். துணியை விட்டுருங்க. கொஞ்ச நேரம் தண்ணி வடிக்கிட்டோம். சுடு தண்ணி அணைச்சிருங்க, கேஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து விட போறோம். அப்போ லேசா சும்மா கிண்டிக்கணும். நடுவில் ஃப்ளேம் வந்து லோல தான் இருக்கு, ஹைல இல்ல. அரிசி விடுறீங்களாப்பா? விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னடா இது கலர் நினைக்க போறீங்க, இது வந்து அந்த காடா துணியில போட்ட பிரிண்ட் பேர் இல்ல. போடுங்க அரிசி. அரிசி விடும்போது சென்டர்ல விடணும். அதை ஏன் நான் சொல்றேன், விடுங்கப்பா. ஓகே, இப்போ இந்த அரிசி என்ன பண்ணுவோம், பரத்தி விடணும். இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு கரண்டி வந்து டவுன் வரைக்கும் இந்த மாதிரி போக கூடாது, பாதியிலே வச்சு சும்மா இப்படி கிண்டணும்.
பாத்தீங்களா அந்த மசாலா எல்லாம் மேல வருது பாருங்க. இந்த கறி கேப்ல எல்லாம் போயிட்டு இந்த அரிசி உட்காரும். அப்ப என்ன பண்ணும், அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டு மசாலா மேல வந்துருச்சா, தட்டு போட்டுட்டு ஒரு வெயிட் தண்ணி எடுத்து வைங்கப்பா. அவ்வளவுதான். இந்த அரிசி வடிச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வெயிட் வைக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹைல வைப்போம். ஒரு 2 to 3 நிமிஷம். சைட்ல புகை வரும். லோ ஃப்ளேம்ல வச்சு 15 to 20 நிமிஷம். ஹைனா ரொம்ப ஹை இல்ல, இது பாருங்க சும்மா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட டபுள். அவ்வளவுதான். வெயிட் பண்ணுவோம் புகை வர்றதுக்கு. நான் சென்ட்ரல் அரிசி விட்டது காரணம் என்னன்னா, பிரியாணி கழட்டுறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். சென்ட்ரல் அந்த அரிசி வெயிட் போய் விழும்போது கறி வந்து என்ன ஆகும், அப்படியே அந்த டபராவை சுத்தி பிரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு சைட்ல இருந்து பிரியாணி அப்படியே கழட்டிக்கிட்டே வரலாம். கறி சாப்பாடு. ஒரு சைடு போட்டோம்னா எல்லா கறியும் அந்த சைடு போயிடும். ஒரு சைடு ஃபுல்லா கறி இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லா ரைஸ் இருக்கும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சரி வராது. 20 நிமிஷமா லோ ஃப்ளேம்லயே தம் ஆகுது. இப்போ வந்து இந்த வெயிட்டை எடுத்து நம்ம தட்டி வைக்கணும். சரி, அதே ப்ரொசீஜர் தான். தட்டு பிடிக்கும், அவரை எடுத்துக்கணும். அந்த தண்ணி பிரியாணி பார்த்தீங்களா பூ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓரமா இப்படி போட்டு இப்படி திருப்பணும். சென்ட்ரலையும் அது ஒயிட்டா இருந்தது காரணம் என்னன்னா, இந்த ஆவி தண்ணி வந்து பட்டு மேல இருக்கிற அந்த சென்ட்ரல் ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டா இருந்திருக்கு. அதை மிக்ஸ் பண்ணிட்டா சரியா போயிடும். ஆகலாம். இப்போ எல்லா சைடும் சும்மா லைட்டா திருப்பி விடணும். 2 இன்ச் பிரியாணி திருப்பி விட்டு கரண்டி பார்க்கணும். பார்த்துட்டு கரண்டி தூக்கணும். இப்ப சொட்டுதான் பார்க்கணும். நிறைய தண்ணி சொட்டுச்சுன்னா கீழே தண்ணி இருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் மூடி விடலாம். தண்ணி இல்ல, அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிருந்தோம். இப்போ இந்த பிரியாணியை பேக் பண்ணி சோனாபூருக்கு எடுத்து போறாங்க. நம்மளுடைய ஸ்டாஃப் பேக் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா ஸ்டாஃபுக்கு செஞ்சுட்டு இவரு எடுத்து சாப்பிடாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்மளுக்கு நிறைய பிரியாணி செஞ்சிருக்கோம் சேர்ந்துட்டு. ஸோ அதுல இருந்து அந்த 70 பாக்கெட்ல வந்தாலும் அதுல இருந்து நம்ம பேக் பண்ணுவோம். ஒரு பிளேட் வரும். பிரியாணி இப்படிதான் கட்டணும். ஒரு சைடா இப்படி ரைஸை வந்து எடுத்துக்கிட்டே வரணும், ஒரே சைடா. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குத்தி ஒரே சைடு குத்தி இந்த கறியை தூக்கி மேல போடணும். பாருங்க கறி, ஆஹா. அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்ல இருந்து தான் அப்படியே பிளேட் அடிச்சுக்கிட்டே வரணும். போதும், நமக்கு 2 பீஸ் கொஞ்சம் சாப்பாடு. தட்டு மூடி விட்டுருங்கப்பா. சேமியா மாதிரி இந்த ஆயிலும் கரெக்டா இருக்கு பாருங்க. அதிகமாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம. பிரியாணி சாப்பிடணும்னா தம் இப்போ உடைச்சிட்டோம், அடுப்பு அணைச்சிட்டோம். ஒரு 15 நிமிஷமாவது அதை விடணும். விட்டா இன்னுமே செட் ஆகி சூப்பரா இருக்கும் பிரியாணி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இது வந்து சோனாபூர் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ இந்தியாவில் கொடுக்குறதா இருந்தால் இந்தியாவுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். துபாயில மலேசியாவில் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வந்தாலும் நான் என்னுடைய துபாய் நம்பர் கொடுத்துறேன். நீங்க எங்க கொடுக்க சொன்னாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு சாப்பாடும் கொடுக்க சொல்லலாம், 1000 10,000 சாப்பாடும் கொடுக்க சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். கறி, ரைஸ், நான் பேக் பண்ணிக்கலாம்.